ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. ரீஓப்பன் ஆகி 1 மந்த் முடிய போகுது. என்னோடய பையனுக்கு இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் புக்கு கொடுத்தாங்க. அவனுக்கு 8th போகிறனால 3 டேர்முமே ஒரே புக்கு சேர்த்து கொடுத்துட்டனால சீக்கிரம் அந்த பிரிண்ட்டு கிழிஞ்சிரும். அது எப்படி கிழியாமல் 1 வருஷத்துக்கு பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் யூடியூப்பில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததை இந்த ஐடியா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்காக நான் புக்கு, சுத்தியல், நூல், இது பைண்டிங் நூலுன்னு கேட்டிங்கன்னா கடையில் தருவாங்க. ஆணி இது எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் எந்த ஷேப்பில் புக்கை மடிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நான் புக்கில் முன்னாடி 2 பேஜ் விட்டுருங்க. அதே மாதிரி பின்னாடி 2 பேஜை விட்டுட்டு புக்கை நான் மடிக்கிற மாதிரி மடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி முன்னாடி 2 பேஜ் பின்னாடி 2 பேஜ் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நான் கீழே எங்கள் வீட்டில் டைல்ஸ்னால் மேட்டு கீழே போட்டிருக்கேன். மேட்டு போட்டுட்டு ஏன்னா ஆணி தட்டுவோம்ல, அதனால் ஸ்க்ராட்ச் எதாக இருக்கணும். ஒரு பழைய புக்கு வீட்டில் யூஸ் பண்ணாத புக்கு இருந்துச்சுன்னா அதையும் இந்த மாதிரி வச்சுட்டு ஆணி எடுத்துக்கோங்க. ஆணி எடுத்து இப்போ நம்ம 3 ஹோல் போட போகிறோம். ரொம்ப கீழே இறக்கி போட்டுறாதீங்க. கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்று. இப்போ நான் ஒரு ஹோல் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்த்தீங்களா? இப்போ நான் ஒரு ஹோல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஹோல் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் ஒரு ஹோல் போடுறேன். இப்போ நம்ம நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக காமிக்கிறேன். போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஓரத்தில் ஒரு ஹோல் போட போகிறோம். இப்போ நான் 3 ஹோல் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 3 ஹோலும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஊசி நூல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா நீளமாக ஊசியில் நூலை கோர்த்துட்டு எப்பயும் நம்ம முடி போடுவோம்ல, அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நான் எப்படி முடிச்சு போடுறதுன்னு பாருங்கள். நல்லா டைட்டாக பெரிய முடிச்சா போட்டுக்கோங்க. அந்த ஆணியோட ஓட்டையை காட்டி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். இப்போ அந்த முன்பகுதியில் இருந்து நூலை இப்படி இழுத்துட்டு அந்த ஹோலில் அந்த அடிப்பகுதியில் உள்ள விட்டு அதை மேலே கொண்டு வரணும். கொண்டு பார்த்திங்களா, சைடில் வருது. அதுக்கப்புறம் மேலே இந்த பக்கம் கொடுத்துடக்கூடாது, அந்த மேலே கொண்டு போகணும். அதே மாதிரியே மாற்றி நீங்கள் நூல் இருக்கும்போது நீங்கள் லாஸ்ட்டில் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி முடிச்சு போட்டுக்கலாம். அது ஒன்றும் இல்லை. நூல் தீர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. திரும்ப கோர்த்து எங்கேருந்து விட்டிங்களோ அந்த இது பண்ணி இந்த மாதிரி டைட்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இது புக்கு வீணாகாமல் அந்த ஒரு சமயம் பார்த்துருக்கீங்களா, பாட்டாக அப்படியே வந்துடும். அந்த மாதிரி வராமல் நம்ம சேஃப்டியாக 1 வருஷத்துக்கு புக்கை யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.